வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற இந்த தலைப்பு எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாமா இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எஸ்பெஷலி குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கு இந்த டாபிக்கோட வெயிட்டேஜ் அதிகம். ஏன் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து பொதுத்தமிழ் பகுதியிலேயும் கேள்விகள் வரும், ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியிலேயும் கேள்விகள் வரும். ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ்ல முன்னாடியே அந்த டாபிக் இருக்கு. முன்னாடி யூனிட் 8ல இருந்துச்சு. இப்போ யூனிட் 8 தான் இப்ப யூனிட் 6ஆ மாறி இருக்கு இல்லையா? சோ யூனிட் 6ல புது சிலபஸ்ல யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற இந்த யூனிட்ல இருக்கு இந்த டாபிக். சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். நண்பர்களே, இந்த யூனிட்ல இருந்து 20 கேள்விகள் வரும். சோ இந்த டாபிக்ல இருந்து நீங்க கணிசமான கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதியிலேயே எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பொது தமிழ்லயும் இந்த பகுதியில இருந்து இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் வரும். ஓகேவா? சோ சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம்ங்கிறது ரொம்ப சின்ன டாபிக்கா அப்படின்னா இல்ல. சிலபஸ்ல ஒரே வரியில கொடுத்துட்டாங்க. ஆனா இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஏன் அப்படின்னா சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள நூல்களுடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ உள்ள போய் இன்டெப்தா படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. அதே சமயத்துல இந்த டாபிக் சின்னதான்னு கேட்டா சின்னதும் இல்ல. ஓகேவா? ஆனா ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த டாபிக் சின்னது கிடையாது. ஆனா ரொம்ப ஈஸியான டாபிக். ஓகேவா? சின்ன வயசுல இருந்து நீங்க தமிழ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து தமிழ் படிக்கல, ஸ்கூல்ல ஒரு பாடமா எடுத்து படிக்கலனாலும் ஐ வில் மேக் இட் ஈஸியர். நான் உங்களுக்கு இத ரொம்ப எளிமையா உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? சோ இந்த டாபிக் வாஸ்ட், ரொம்ப பெரிய டாபிக். இத ஒரே வீடியோவுல கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னா கவர் பண்ணிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் வீடியோ போட்டா கண்டிப்பா கவர் பண்ணிடலாம். பட் நான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோக்களா ஒரு 3 வீடியோ தரலான்னு இருக்கேன். புரியுதுங்களா? ஒரு 3 பாகங்களா இந்த டாபிக்கை நான் கவர் பண்ண போறேன். பாகம் 1ல நான் கவர் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் மட்டும்தான். சங்க இலக்கியம் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா என்ன? யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு தெரியாத பல புதிய செய்திகளை பார்க்கலாம். சரிங்களா? தெரிஞ்ச செய்திகளும் பார்க்கலாம், தெரியாத செய்திகளையும் பார்க்கலாம். தெரியாத செய்தி அப்படின்னா எக்ஸாமுக்கு தேவையில்லாத செய்தி நம்ம எதுவுமே பார்க்க போறது இல்லை. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாமுக்கு தேவையான செய்திகளை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா நண்பர்களே? ஓகே. சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு பாகம் 1 வீடியோ இது. பொதுவா தமிழ் இலக்கியம் அப்படிங்கறத எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியம் அதுதான் முதல்ல. அதற்கு பிறகு களப்பிரர் காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய நீதி நூல்கள் தோன்றுச்சு. அதை சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவாங்க. சோ சங்கம் மருவிய காலம். சோ சங்கம் மருவிய காலம், சங்க காலம் அதன் தொடர்ச்சியாவே உங்களுக்கு சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி மாதிரியான பெருங்காப்பிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பக்தி இயக்க காலம், பக்தி இலக்கிய காலம், பக்தி இயக்க காலம் எப்படின்னா சொல்லலாம். அதற்கு பிறகு பல்லவர் காலத்துல சிற்றிலக்கியங்கள் தோன்றின. அதற்கு பிறகு இக்கால இலக்கியங்கள். சோ நம்ம ஓவராலா கவர் பண்ண போறது இந்த டாபிக்ஸ் தான். இந்த பார்ட்ல தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோல பாகம் 1ல நாம சங்ககால இலக்கியத்தை மட்டும் கவர் பண்ணலாம். முதல்ல தமிழ்ச்சங்கம் பற்றிய செய்திகளை பார்த்துடலாம். இந்த தமிழ்ச்சங்கத்துல இருந்து நிறைய கேள்விகள் வரும். சரிங்களா? மூவேந்தர்களுமே முத்தமிழ் வளர்த்தாங்க. மூவேந்தர்களும் தமிழை வளர்த்தாங்க. ஆனாலும் சங்கம் வச்சு தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு மட்டும்தான் இருக்கு? பாண்டியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? சங்கம், தமிழ் சங்கம் பத்தி முச்சங்கங்கள் இருந்தது இல்ல, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த 3 சங்கங்கள் பத்தி விவரங்கள் பல்வேறு நூல்கள்ல காணப்படுது. சரிங்களா? ஆனா இந்த முச்சங்கங்கள் பற்றிய முழு விவரத்தையும் நமக்கு சொல்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் அவர்கள் ஒரு நூலுக்கு உரை எழுதினார். அந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இறையனார் களவியல். இறையனார் களவியல் அப்படிங்கிற நூல் ஏற்கனவே இருந்துச்சு. 8ஆம் நூற்றாண்டு நூல் அது. அதாவது 7ஆம் நூற்றாண்டு நூல் சொல்லுவாங்க. அது இறையனார் களவியல்ங்கிறது 7ஆம் நூற்றாண்டு நூல்னு சொல்லுவாங்க. அதை 8ஆம் நூற்றாண்டுல நக்கீரர் என்ன பண்றாருன்னா அந்த நூலுக்கு உரை எழுதுறார். அந்த உரையின் மூலமா தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா முச்சங்கங்கள் பற்றிய உறுதிப்படுத்தப்பட்ட முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? முச்சங்கம் பற்றி அறிவிப்பு செய்தும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. முச்சங்கங்கள் பற்றி அறிவிப்பு செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்டாக்கா நீங்க என்ன சொல்லணும்? நக்கீரர் இயற்றிய இறையனார் களவியல் உரை. நல்லா கேளுங்க. இறையனார் களவியல நக்கீரர் எழுதல. இறையனார் களவியல் உரையதான் நக்கீரர் எழுதினாரு. இறையனார் களவியல் உரையதான் நக்கீரர் எழுதினாரு. சோ அந்த நூல்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாமா? சோ தலைச்சங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது? முதற் சங்கம் தான் தலைச்சங்கம். முதற் சங்கம் எங்க தோற்றுவிக்கப்பட்டது? தென் மதுரையில தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ இப்போ மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மதுரையில வாழ்றாங்களே, அதுதான் தென் மதுரையானா? இல்ல. இப்போ தென் மதுரை கடலுக்குள்ள இருக்கு. கடல் கோளால் அழிக்கப்பட்டது அந்த தென் மதுரை. ஓகேவா? சரி,
இந்த சங்கத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்சினவழுதி. யாரு? காய்சினவழுதி. இந்த சங்கத்தை தோற்றுவித்தவர் யாரு? காய்சினவழுதி. சரி, எந்த மன்னன் வரைக்கும் முதற் சங்கத்தை ஆதரித்தவர்கள்? காய்சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. காய்சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. சோ முதற் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 89 மன்னர்கள். எத்தனை மன்னர்கள்? 89 மன்னர்கள். ஓகேவா? சரி, நீங்க சில நம்பர்ஸ ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகேவா? இந்த முதல் சங்கம் நீடித்த ஆண்டுகளும் 4449 தான். முதற் சங்கத்தில் பாடிய புலவர்களும் 4449 தான். 4449 முதற் சங்கம். சரி, அப்பொழுது தோன்றிய சில நூல்கள் என்ன அப்படின்னா பரிபாடல் சொல்லுவாங்க, முதுநாரை, முதுகுருகு. முதுநாரை, முதுகுருகுலாம் உங்களுக்கு நீங்க வந்து இந்த 11th எத்திக்ஸ் புக்ல இந்த நூட்களை பத்தி சில செய்திகள் இருக்கு, நம்ம அதை அப்புறமா கவர் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் களரியாவிரை, அகத்தியம். அகத்தியம் அப்படிங்கிற இலக்கண நூல் தொல்காப்பியத்துக்கு முற்பட்டது. அதை இயற்றியவர் அகத்தியர். அதை இயற்றியவர் யாரு? அகத்தியர். ஆனா அந்த நூல் நமக்கு கிடைக்கப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நூல் நமக்கு கிடைக்கப்படல. தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் அப்படின்னு கேட்டா நீங்க அகத்தியம்னு தான் சொல்லணும். ஆனா நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டா நீங்க தொல்காப்பியம்னு சொல்லணும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த முதற் சங்கத்துக்கு என்ன சிறப்புன்னா இறைவனே ஒரு புலவராக வந்து பாடினார்னு சொல்லுவாங்க. யாரு? சிவபெருமானும் சரி, முருகனும் சரி. அது மட்டும் இல்ல, அகத்தியர். அகத்தியர், சிவன், முருகன், முரஞ்சியூர் முடிநாகராயர். அவர் பேர் என்ன? முரஞ்சியூர் முடிநாகராயர், நிதியின் கிழவன். இவங்க எல்லாம் வந்து முதற் சங்கத்தில் பாடிய புலவர்கள் சிலர். ஓகேவா? ரைட்டு. இப்போ முச்சங்கத்திலும் அரங்கேற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த செய்தி நாங்க கொடுக்கல. முச்சங்கத்திலும் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அகத்தியம்னு சொல்லுவாங்க. முச்சங்கத்திலும் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல் எது? அகத்தியம். ஓகேவா? முச்சங்கத்திலும் ஏற்றப்பட்ட நூல் அகத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நாம இடைச்சங்கத்தை பத்தி பார்க்கலாமா? இடைச்சங்கம். ஓகே, பார்க்கலாமா? இடைச்சங்கம். இடைச்சங்கம் எங்க தோற்றுவிக்கப்பட்டது? கபாடபுரத்தில். இடைச்சங்கம் எங்க? கபாடபுரத்துல. இடைச்சங்கம் வந்து யாருடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 59 அரசர்கள். இடைச்சங்கத்தை நிறுவியவன் வெண்டார் செழியன் சொல்லுவாங்க. இடைச்சங்கத்தை நிறுவியவன் வெண்டார் செழியன். வெண்டார் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை 59 அரசர்கள் இடைச்சங்கத்தை ஆதரித்தார்கள். எப்படி முதற் சங்கத்துல ஒரு நம்பர் ஞாபகம் வச்சிருந்தோம்ல, 4449 ஆண்டுகள் நீடித்தது. 4449 புலவர்கள் தமிழாய்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல இடைச்சங்கம் அப்படின்னு கேட்டா 3700 ஞாபகம் வச்சீங்க. ஞாபகம் வச்சுக்கிறீங்க? 3700 ஞாபகம் வச்சீங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ என்னென்ன நூல்கள் இயற்றப்பட்டது? பெருங்கலி, குறுகு, வெண்டாளி, வியாழமாலை, தொல்காப்பியம். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. முதற் சங்கத்திலையும் இரண்டாவது சங்கத்திலையும் இயற்றப்பட்ட எந்த நூல்களும் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. முதற் சங்கம், இரண்டாம் சங்கம் கிடைத்த முழுமையான ஒரே நூல் தொல்காப்பியம். கிடைத்த முழுமையான ஒரே நூல் தொல்காப்பியம் தான். கிடைத்த முழுமையான ஒரே நூல். முதற் சங்கம், இடைச்சங்கம் இந்த ரெண்டுத்துல கிடைத்த முழுமையான ஒரே நூல் தொல்காப்பியம் தான். புரியுதுங்களா? மீதி நூல்கள்லாம் சும்மா அங்க ஒரு பாட்டு இங்க ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு. ஓகே, மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம் இதெல்லாம் இடைச்சங்கத்துல இயற்றப்பட்ட சில நூல்கள். ஓகேவா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அகத்தியர் காலத்தால் மிகவும் நீண்ட காலம் வாழ்ந்தவர். சோ அந்த அகத்தியர் இந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு. தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர். மோசிகீரனார், தகடூர் யாத்திரை படிச்சிருக்கீங்கல்ல, அதுல முரசுக்கட்டில படுத்து தூங்குவார் அவரு. அந்த மோசிகீரனார் இடைச்சங்கத்தை சேர்ந்தவர். வெள்ளூர் காப்பியன், சிறு பாண்டரங்கன், திரையன் மாறன், கீரந்தையுடைய பாடல்கள் பரிபாடல்லையும் இருக்கு. இன்ஃபேக்ட் 10th புக்ல பரிபாடல்ல உள்ள பாட்டை ஏற்றுனது இந்த கீரந்தையார் தான். புரியுதுங்களா? கீரந்தை. நல்லா கேளுங்க, பரிபாடல் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? பரிபாடல் வந்து முதற் சங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சார் நீங்க சொன்னீங்க சார் தொல்காப்பியம் தான் கிடைச்சிருக்குன்னு. இல்ல, பரிபாடல்ல மொத்தம் நமக்கு 22 + 2 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. 22 + 2 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன் அப்போ? முழுமையாக கிடைக்கப்பட்ட ஒரே நூல் தொல்காப்பியம் தான் சொன்னேன். ஓகேவா? சோ கீரந்தை பரிபாடலையும் ஏற்றிருக்கலாம். பரிபாடல் இங்கேயும் ஏற்றப்பட்டிருக்கலாம். நல்லா கேளுங்க,
அதாவது பாடல்கள் பல்வேறு காலத்துல பாடப்பட்டிருக்கு. ஓகேவா? அத இன்னொரு காலத்துல தொகுத்திருக்காங்க. உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல. நான் அடுத்து வர பகுதியில சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து கடைச்சங்கம். கடைச்சங்கம்னா 3 சங்கங்கள்ல இறுதியான சங்கம். முச்சங்கங்கள் இல்ல. அதுல கடைச்சங்கம். அந்த கடைச்சங்கம் எங்க தோற்றுவிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய மதுரையில. தோற்றுவித்தவன் முடத்திருமாறன். பாண்டியன் முடத்திருமாறன். அவன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை 49 அரசர்கள் ஆதரித்தார்கள். சரிங்களா? அரசர்கள் பாருங்க. அரசர்கள் முதற் சங்கம் 89, இரண்டாவது சங்கம் 59, 89, 59, 49, 89, 59, 49. நீடித்த ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் நீடித்தனன்னு பாத்தீங்கன்னா 1850 ஆண்டுகள் நீடித்தன. 449 புலவர்கள் தமிழாய்ந்தார்கள். நல்லா கேளுங்க. இன்னைக்கு தொகுக்கப்பட்டிருக்கின்ற 10 பாட்டு 8 தொகை நூல்களில் பெரும்பாலானவை எப்ப இயற்றப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா கடைச்சங்க காலம்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட 2 தொகுப்பு இருக்கு இல்லையா? சங்க இலக்கியம்னாலே என்ன? சங்க இலக்கியம்னாலே 18 நூல்கள். என்னென்ன நூல்கள் அது? 10 பாட்டும் 8 தொகையும். சார் இப்ப தொல்காப்பியம்? தொல்காப்பியம் இலக்கியம் கிடையாது, அது இலக்கணம். புரியுதுங்களா? தொல்காப்பியம் என்ன? இலக்கணம். இலக்கியம்னா என்ன? 10 பாட்டும் 8 தொகையும். சோ அந்த 10 பாட்டு இங்கேயும் கவனிங்க. பரிபாடல் இங்க வந்திருக்கு பாருங்க. எப்படி சார் பரிபாடல் அங்கேயும் வருது இங்கேயும் வருது? அங்க சில பாடல்கள் ஏற்றிருப்பாங்க, இங்க சில பாடல்கள் ஏற்றிருப்பாங்க. தொகுக்கப்பட்ட காலம் இதுவா இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பரிபாடல் எந்த காலத்தில் ஏற்றப்பட்டது, எந்த சங்க காலத்தில் ஏற்றப்பட்டதெல்லாம் கேள்வி வராது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 10 பாட்டு 8 தொகை பல்வேறு காலத்துல பாடப்பட்டது. அதெல்லாம் தொகுக்கப்பட்ட காலம் இதுவாக இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு பிறகாகவும் இருக்கலாம். பொதுவா 8 தொகை 10 பாட்டு அப்படின்னா நீங்க அது இயற்றப்பட்ட காலம் எதை ஞாபகம் வச்சுக்கணும்? கடைச்சங்க காலத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ மருத நிலநாகன். மருத நிலநாகன் யாரு? கலித்தொகையில மருத திணைப்பாடல்களை பாடியவர். நக்கீரர் யாரு? 10 பாட்டும் பாடியிருக்கிறாரு. 8 தொகையிலையும் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு. நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் நல்லந்துவன். இவர் தான் கலித்தொகையை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர், கடவுள் வாழ்த்து பாடியவர். கலித்தொகையில நெய்தல் திணையை பாடியவர் இவர் தான். ஓகேவா? நீங்க படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நான் இப்போ. இளந்திருமாறன், பெருங்குன்றூர் கிழார், சிறுமேதாவி, சேந்தன் பூதன், இவங்கெல்லாம் எப்போ இருந்தாங்க? கடைச்சங்க காலத்தில் தமிழ் ஆய்ந்தார்கள். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா, இக்கால தமிழ் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? இக்கால தமிழ் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இக்கால தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டியத்துறை தேவர். பாண்டித்துறை தேவர்னு சொல்லுவாங்க அவரை. பாண்டியத்துறை தேவர் என்பதுதான் கரெக்டான ஒரு பேரு. எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1921ல 14 செப்டம்பர் 1921ல தோற்றுவிக்கப்பட்டது. முதல்ல நம்ம வந்து சங்க நூல்கள்ல இடைச்சங்கத்தை சேர்ந்த தொல்காப்பியத்தை பத்தி படிச்சிடலாம். தொல்காப்பியம் தான் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். ஓகேவா? யாரு அதன் ஆசிரியர்? தொல்காப்பியர். தொல்காப்பியர்னு நம்ம என்ன சொல்றோம்? அது ஒரு காரண பெயர். தொல்காப்பியத்தை ஏற்றதுனால அவர் தொல்காப்பியர்னு சொல்றோம். அவருடைய இயற்பெயர் என்ன? அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா திரண துமாக்கினி. அவருடைய இயற்பெயர் என்ன? திரண துமாக்கினி. அவருடைய தந்தையின் பெயர் என்ன? அவருடைய தந்தையின் பெயர் சமதக்கினி முனிவர். அவருடைய தந்தையின் பெயர் என்ன? சமதக்கினி முனிவர். ஓகேவா? தொல்காப்பியம் அப்படிங்கிறது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு பல உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தொல்காப்பியத்தை எங்க அரங்கேத்துனாங்க? எங்க அரங்கேத்துனாங்கன்னா நிலந்தரு திருவின் பாண்டியன். அவன் பேர் என்ன? நிலந்தரு திருவின் பாண்டியன். அவனுடைய அந்த அரசவை இருக்கு இல்லையா? அங்கதான் தொல்காப்பியத்தை அரங்கேற்றுறாங்க. ஓகேவா? நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையுடைய தலைமை புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதங்கோட்டு ஆசான். இந்த அதங்கோட்டு ஆசான் முன்னிலையில தான் என்ன பண்றாங்க? அதங்கோட்டு ஆசானுடைய முன்னிலையில தான் தொல்காப்பியத்தை அரங்கேற்றுறாங்க. தொல்காப்பியத்துடைய ஆசிரியராக அகத்தியர் கருதப்படுகிறார். தொல்காப்பியருடைய ஆசிரியர் யாரு? அகத்தியர். சரி, இப்போ இலக்கியத்துல அந்த புத்தகத்தை பத்தி வருவோம். தொல்காப்பியத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்கள் உடையது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்கள். எழுத்து அதிகாரத்துல 9 இயல்கள், சொல் அதிகாரத்துல 9 இயல்கள், பொருள் அதிகாரத்துல 9 இயல்கள். ஆக மொத்தம் 27 இயல்களை கொண்டது. சரியா? முதல் இயல் எதுன்னு பாத்தீங்கன்னா நூன் மரபு. கடைசி இயல் எதுன்னு பாத்தீங்கன்னா மரபியல். தொல்காப்பியத்துல இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுறாங்க. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் எத்தனை?
1610. ஒரு சிறப்பு பாயிரமும் உண்டு. யாரது? ஒரு சிறப்பு பாயிரமும் உண்டு. இந்த சிறப்பு பாயிரத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பனம்பரனார். புரியுதுங்களா? இந்த பனம்பரனார் அந்த சிறப்பு பாயிரம்னா என்ன? நூலுக்கு முன்னாடி இருக்குங்க, அது சிறப்பு பாயிரம். சரிங்களா? நீங்க சிறப்பு பாயிரம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பேச்சுலர் உள்ள மாணவர்களுக்கு 11th 12th நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனிவேஸ், தொல்காப்பியத்துல சிறப்பு பாயிரம் ஒண்ணு உண்டு. 1610 பிளஸ் ஒரு சிறப்பு பாயிரம் அப்படி வச்சீங்க. சரிங்களா? அதனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1611 சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்லக்கூடாது, 1610 தான் சொல்லணும். ஓகேவா? இந்த சிறப்பு பாயிரத்துல பனம்பரனார் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, தொல்காப்பியம் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு இந்த இரண்டுக்குமே இலக்கணத்தை சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? பேச்சு வழக்கு தான் உலக வழக்கு, எழுத்து வழக்கு எது? செய்யுள் வழக்கு. புரியுதுங்களா? இந்த பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு ரெண்டுத்துக்குமே தொல்காப்பியம் இலக்கணம் சொல்றதா யாரு சொல்றா? பனம்பரனார் சொல்றாரு. அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? வடவேங்கரம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து. தமிழ் அதாவது தமிழ்நாட்டுடைய நிலப்பகுதி அது திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்றதா நம்ம சொல்றோம்ல. அது எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னா பனம்பரனார் எழுதிய சிறப்பு பாயிரத்துல தான் இருக்கு. இந்த அடிகள் எங்க இருக்கு? சிறப்பு பாயிரத்துல தான் இருக்கு. தொல்காப்பியருக்கு மொத்தம் 12 மாணவர்களாமா. அந்த 12 மாணவர்கள்ல ஒருவர் இந்த பனம்பரனார். சரிங்களா? பனம்பரனார். ஓகே, சரி. தொல்காப்பியத்துக்கு ஃபர்ஸ்ட் உரை எழுதியவர் யார்? நோட்ஸ் போட்டது யாரு? தொல்காப்பியத்துக்கு ஃபர்ஸ்ட் உரை எழுதியவர் இளம்பூரணார். யாரு? இதெல்லாம் கேட்பாங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன், பட் அது நான் எடுத்து கட் பண்ணி வைக்கல. அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நான் காட்டுறேன். இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. தொல்காப்பியத்துக்கு முதலில் உரை எழுதியவர் இளம்பூரணர். அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்காரு. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், மொத்தம் 27 இயல்கள் இருக்குல்ல. அந்த 27 இயல்களுக்கும் 3 அதிகாரங்களுக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார். சரிங்களா? இவருடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியத்துடைய சொல்லதிகாரத்துக்கு உரை எழுதியவர்கள் 2 பேரு. ஒருத்தர் சேனாவரையர், இன்னொருத்தர் தெய்வ சிலையார். சேனாவரையர் ஒருத்தர், இன்னொருத்தர் தெய்வ சிலையார். ஓகேவா? தொல்காப்பியத்துடைய பொருளதிகாரம் இருக்குல்ல, அதுல இறுதி 4 இயல்களுக்கு உரை எழுதியவர் சேனாவரையர். சொல்லதிகாரத்துக்கு சேனாவரையர் எழுதியிருக்காரு, தெய்வ சிலையார் எழுதியிருக்காரு. சேனாவரையர் அதோட நிப்பாட்டல, சொல்லதிகாரத்துக்கு மட்டும் நிப்பாட்டல. பொருளதிகாரத்துக்கு பொருளதிகாரத்தோட கடைசி 4 இயல்களுக்கு உரை எழுதியிருக்காரு. ஓகேவா? தொல்காப்பியம் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், எழுத்திலக்கணம், பொருள் இலக்கணம் 3 சொல்லுது இல்லையா? அதுல பொருள் இலக்கணம் தான் என்ன பண்ணுது? தமிழருடைய வாழ்வியலுக்கான இலக்கணத்தை சொல்லுது இல்லையா? என்னென்ன இலக்கியங்கள் படைக்கணுமோ அந்த இலக்கியங்களுக்கான தமிழ், அதாவது தமிழ்நாட்டு மாந்தர்களுடைய வாழ்வியலுக்கான இலக்கியங்களுக்கான இலக்கணத்தை வகுக்கிறது எது? தொல்காப்பியம் தான். அந்த இலக்கணம் எதுன்னு பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம். சோ பொருள் இலக்கணம் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அக இலக்கணம், இன்னொன்னு புற இலக்கணம். தொல்காப்பியம் கூறுகின்ற அகப்பொருள் இலக்கணம், அதாவது மன்னிக்கணும், தொல்காப்பியம் கூறுகின்ற அகப்பொருள் திணைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 7 தான். தொல்காப்பியம் 7 அகத்திணைகள் 7 புறத்திணைகளை தான் சொல்லுது. புரியுதுங்களா? அக இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல், பெருந்திணை. நல்லா கேளுங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது அகப்பொருள் திணைகள். புரியுதுங்களா? அகப்பொருள் இலக்கணம். அது இல்லாம கைக்கிளையும் பெருந்திணையும் தொல்காப்பியம் அகத்திணைன்னு சொல்லுது. ஆனா புறநானூறும் சரி, புறப்பொருள் வெண்பாமலையும் சரி, இந்த கைக்கிளையையும் பெருந்திணையையும் புறத்திணைகள்னு சொல்லுது. ஓகேவா? சரி, அதை விடுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். புற இலக்கணம் வெட்சி, வஞ்சி, உழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். சோ அகத்திணைகளும் 7, புறத்திணைகளும் 7ன்னு சொல்றது தொல்காப்பியம். இப்போ ஒரு சின்ன குறிப்பு பாருங்க. தொல்காப்பியம் கூறுகின்ற புறத்திணைகள் 7, புறநானூறு குறிப்பிடும் புறத்திணைகளுடைய எண்ணிக்கை 11. உழிஞை கிடையாது. புறப்பொருள் வெண்பாமாலை தான் 12 புறத்திணைகள்னு சொல்லுது. 10th புக்ல வெட்சி, கரந்தைன்னு நீங்க 12 புறத்திணைகள் படிக்கிறீங்கல்ல, அது புறப்பொருள் வெண்பாமாலையில இருந்தா நீங்க படிக்கிறீங்க. ஓகேவா? சோ தொல்காப்பியம் பத்தி ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி இந்த தகவல்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஒரு தடவை மறுபடியும் பாருங்க, கையில நோட் வச்சுக்கணும், எழுதணும். சரிங்களா? கற்றலில் கேட்டல் மிகச் சிறந்தது, கேட்டவற்றை எழுதி வைத்து படிப்பது மிக மிக சிறந்தது. ஓகே, அடுத்தது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்னா என்ன?
எட்டு தொகையும் 10 பாட்டும். முதல் சங்க நூல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. நூல்களா எதுவும் கிடைக்கல. இரண்டாம் சங்க நூல்கள்ல தொல்காப்பியம் மட்டும்தான் கிடைச்சது. மூன்றாம் சங்க கால நூல்கள் தான் எட்டு தொகையும் 10 பாட்டும். எட்டு தொகையாகவும் 10 பாட்டாகவும் தொகுக்கப்பட்டன. சோ மூன்றாம் சங்க கால நூல்கள் தான் எட்டு தொகையாகவும் 10 பாட்டாகவும் தொகுக்கப்பட்டிருக்கு. சங்க பாடல்கள் தோன்றிய காலம் வேறு, தொகுக்கப்பெற்ற காலம் வேறு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, பட் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? பாட்டுன்னு சொன்னாலே அது 10 பாட்டு தாங்க. பாட்டுன்னு சொன்னாலே அது என்ன? 10 பாட்டு தான். தொகை அப்படின்னா அது எட்டு தொகை. சோ பாட்டுங்கிறது 10 பாட்டையும், தொகைங்கிறது எட்டு தொகையையும் குறிக்குது. இந்த 10 பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்தா 18 நூல்கள் வருது இல்லையா? இந்த 18 நூல்களை பெரிய கணக்கு நூல்கள் என்று அழைப்பார்கள். அதாவது 14 மேற்கணக்கு என்பார்கள். மேலுனா பெரியன்னு அர்த்தம், கணக்குன்னா நூலுன்னு அர்த்தம். பெரிய பெரிய பாடல்களை கொண்ட நூல்னு பொருள். பெரிய பெரிய பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள். சரிங்களா? மதுரை காஞ்சி பாத்தீங்கன்னா டோட்டலா 700 சொச்சம் அடிகள் வரும். ஒரே பாட்டு தான் 700 சொச்சம் அடிகள் வரும். ஓகே, அப்போ மேல் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சங்க நூல்களை நம்ம மேலா கருதுறோம். அதனால 14 மேற்கணக்கு நூல்கள். சோ மேலுனா பெரியன்னு அர்த்தம், கணக்குன்னா நூலுன்னு அர்த்தம். மொத்தம் எத்தனை சங்க பாடல்கள் இருக்கு? 2381 இருக்கு. 2381. புரியுதுங்களா? மொத்தம் சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை 2381. 10 பாட்டுல 10 பாட்டு தான். 10 பாட்டு என்ன? ஏன் 10 பாட்டு பேர் வருது? 10 பாட்டு தான். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்பு. புரியுதுங்களா? ஒவ்வொரு பாட்டு இப்போ வந்து முல்லை, அதாவது அது என்ன, முல்லை என்றே அழைக்கப்படுகின்ற முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுல 103 அடிகள் இருக்கு. அந்த 103 அடிகளுக்கு தலைப்பு தான் முல்லைப்பாட்டு. முல்லை பாட்டு. அப்ப அந்த 10 கழிச்சிட்டீங்க, கடவுள் வாழ்த்தெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா 2360 பிளஸ் பாட்டு எட்டு தொகையில இருக்கு. 2360 பிளஸ் பாட்டு எட்டு தொகையில இருக்கு. 10 பாட்டுல வந்து 10 பாட்டு. இந்த கடவுள் வாழ்த்தெல்லாம் கழிச்சுட்டு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஃபைன். சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எட்டு தொகையில 2371 பாட்டு இருக்கு, 10 பாட்டுல 10 பாட்டு இருக்கு, ஆக மொத்தம் 2381 சொல்லுவாங்க. இந்த 2381ல அகப்பாடல்கள் 1862. சார் இந்த எண்ணிக்கைலாம் முக்கியமா? ரொம்ப முக்கியம். புறப்பாடல்கள் 519. இதுல சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. புரியுதுங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் விர்ச்சுவல் லிஸ்ட்ல வேற செய்தி இருக்கும், ஸ்கூல் புக்ல வேற செய்தி இருக்கும். நீங்க அவுட் சைட் சோர்ஸ், நான் கையில புக் வச்சிருக்கேன் நிறைய, அந்த புக்ல வேற செய்தி இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி எது கரெக்டோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலயும் மாற்று கருத்து வரும். அப்படி மாற்று கருத்து வரும்போது நீங்க என்ன செய்யணும்? வீடியோவோட டைம் என்னன்னு சொல்றேன். வீடியோவோட டைமை பார்த்துங்க. அந்த டைமை மென்ஷன் பண்ணி, சார் இந்த நேரத்துல நீங்க இந்த தகவல் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. நான் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்றேன். உங்களுக்கு செக் பண்ணி உங்களுக்கு அந்த கமெண்ட்லயே ரிப்ளை சொல்லுவேன். புரியுதுங்களா? சோ சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை 10 பாட்டு 8 தொகை ரெண்டுலயுமே பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 500ன்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா 473 நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும். அதுல பெயர் தெரியாத புலவர்கள் 102 பேரு, பெண்பார் புலவர்கள் 49 பேரு. பெண்பால் புலவர்கள் எத்தனை பேரு? 49 பேரு. இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்க நூல்கள்ல அதிக பாடல்களை பாடியவர் கபிலர் தான். சங்க நூல்கள்ல அதிக பாடலை பாடியவர் கபிலர். ஐங்குறு நூறுல ஒரு 100, ஐங்குறு நூறுல குறிஞ்சி திணை பாடல்கள் 100. அப்படியே வந்தோம்னா தொகுப்பு நூல்கள்னு எடுத்துக்கிட்டா கலித்தொகையில பல்கா கொஞ்சம் பாட்டு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து 235 பாடல்கள் பாடியிருக்கிறதா செய்தி இருக்கு கபிலர். ஓகேவா? ரைட்டு. அப்புறம் மேற்கணக்குனா என்ன? 14 மேற்கணக்குனா சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துல முதலில் தொகுக்கப்பட்டது எட்டு தொகை தான். முதலில் தொகுக்கப்பட்டது எட்டு தொகை. எட்டு தொகைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? என் பெருந்தொகை. என் பெருந்தொகை. சோ எட்டு தொகை நூல்கள் எவை எவை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அது? நற்றிணை. நற்றிணை அப்படிங்கிறது நல் திணை. நல் அப்படிங்கிற அடைமொழியோடு வருகின்ற நூல் இது நற்றிணை. நல்ல குறுந்தொகை. குறுந்தொகை அப்படிங்கிறதுக்கு பேர் அடை எது? நல்ல. ஐங்குறு நூறு.
ஒத்த பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்தோட அடை என்ன? ஒத்த. பரிபாடலுடைய அடை என்ன? ஓங்கு. ஓங்கு பரிபாடல். கலித்தொகையுடைய அடை என்ன? கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்றுங்க. கமா கிடையாது, நானா சும்மா போடுறேன். அகம்ங்கிறது அகநானூறு, புறம்ங்கிறது புறநானூறு என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படிங்கிறது ஒரு பழம்பாடல். இந்த பழம்பாடல் மூலமா நாம அந்த வரிசை. சோ இதுதான் எட்டு தொகை நூல்கள் முதலாவதாக வைக்கப்படும் நூல் எது? நற்றிணை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இந்த 8 நூல்கள்ல எந்த 8 நூல்கள்ல எண் பெருந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய 8 தொகை நூல்கள்ல அகநூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை. எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை மற்றும் அகநானூறு. நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, டெலிகிராம் லிங்க். ஏன் டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்றது அவசியம்னா, இதோட டெஸ்ட் பிராக்டிஸ் நாளைக்கு நாளான்னைக்கு டெலிகிராம் சேனல்ல நடத்துவேன் நான். ஓகேவா? டெலிகிராம் போங்க, ETW அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ETW அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா முன்னாடி 70,000 பேர் இருந்தாங்க. இப்ப நான் ரொம்ப நாளாவே வீடியோ போடாதனால அதுல 38,000 பேர் இருக்காங்க. ஸோ 38,000 39,000 பேர் 42,000 பேருமே இருப்பாங்க. ETW அகாடமின்னு டெலிகிராம்ல சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணீங்க. லிங்க்கும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகேவா? உங்களுக்கு எப்பெல்லாம் நான் வீடியோ போடுறேனோ அதோட டெஸ்ட் பிராக்டிஸும் அங்க இருக்கும். குவிஸ் இருக்குல்ல, டெலிகிராம் குவிஸ். சோ அகநூல்கள் என்னென்ன? 8 தொகை நூல்ல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை மற்றும் அகநானூறு. புறப்பொருள் பற்றியவை, அதாவது புறநூல்கள் என்னென்ன? 2 நூல்கள், புறநானூறு மற்றும் பதிற்றுப்பத்து. புறநானூறு மற்றும் பதிற்றுப்பத்து. அகமும் புறமும் கலந்து வருகின்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். அகமும் புறமும் கலந்து வருகின்ற நூல் பரிபாடல். நான் ஒரே டேபிளா கொடுத்துட்டேன் உங்களுக்காக, ஒரே டேபிளா கொடுத்துட்டேன். சோ நற்றிணை, நற்றிணையில கடவுள் வாழ்த்து யாருக்கு பாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா திருமாலுக்கு பாடப்படுது. நற்றிணையில் யாருக்கு கடவுள் வாழ்த்து பாடப்படுது? திருமாலுக்கு பாடப்படுது. சரிங்களா? நற்றிணையில திருமாலுக்கு பாடப்படுது. ஓகே, ஃபைன். யாரு கடவுள் வாழ்த்து பாடினது? கடவுள் வாழ்த்து பாடினது ரொம்ப பிற்காலத்துல வந்த பாரதம் பாடிய பெருந்தேவன். பாரதம் பாடிய பெருந்தேவன். அவர் இயற்றின பாரதம் நமக்கு கிடைச்சதானா? கிடைக்கல. ஓகேவா? நற்றிணை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? நற்றிணையில 400 பாட்டு இருக்குங்க. எத்தனை பாட்டு இருக்கு? நற்றிணையில 400 பாட்டு இருக்கு. பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடினதான் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேவா? ஃபைனு. நற்றிணை பாடிய புலவர்கள் எத்தனை பேரு? 275ன்னு புக்ல, புது புக்ல இருக்கு. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷன் உள்ள இல்ல, என்ன செய்வீங்க? உரையாசிரியர்கள்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? நற்றிணை பாடிய புலவர்கள் 175 பேர்னு சொல்றாங்க. சரி, அதை பத்தி நான் விளக்கம் பின்னாடி வருது, நான் சொல்றேன், அப்ப சொல்லிக்கிறேன். இப்போ நற்றிணையை பாடிய புலவர்கள் 275 பேரு. கற்றலில் கேட்டல் சிறந்தது, கேட்டதை எழுதி வச்சு படிக்கிறது இன்னும் சிறந்தது. ஓகேவா? அடி வரையறை என்ன? நீங்க ஏதோ ஒரு நற்றிணை பாடல் எடுக்கிறீங்க, அந்த நற்றிணை பாடல் கண்டிப்பா மினிமம் 9 அடி இருக்கும். கண்டிப்பா மினிமம் 9 அடி இருக்கும். 8 அடியில உள்ள நற்றிணை பாடலை நீங்க காட்டவே முடியாது. 7 அடியில உள்ள பாட்டை பார்க்க முடியாது. 6 அடியில உள்ளது பார்க்க முடியாது. அதான் அதோட மீனிங். சோ சிற்றெல்லைங்கிறது என்ன? 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை. அப்படின்னா எந்த ஒரு நற்றிணை பாடலை எடுத்தாலும் அதோடைய மினிமம் அடிகள் 9. எந்த ஒரு நற்றிணை பாடலும் மினிமம் 9 அடி இருக்கும். மேக்சிமம் 12 அடி தான் அலௌடு. மேக்சிமம் 12 அடி தான் அலௌடு. ஆனா விதிவிலக்கா நற்றிணையோட 110வது பாட்டை எழுதின போதனார் என்ன பண்றாரு? 13 அடியில அந்த பாட்டு எழுதுறாரு. அதை பத்தியும் செய்தி பின்னாடி இருக்கு, பார்க்கலாம். நற்றிணையை தொகுத்தவர் யார்? நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன்ல, பாடல்கள், சங்க பாடல்கள் பல்வேறு காலத்துல பாடப்பட்டுச்சு. பாடலுடைய பொருள், திணை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு வந்து எந்த நூல்ல தொகுக்கணும்னு தொகுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய வேலை பாருங்களேன். எவ்வளவோ பாடல்கள் சங்க காலத்துல எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா சூஸ் பண்ணி இந்த பாட்டு நற்றிணைக்கு வரணும்னு சொல்லிட்டு நற்றிணையை தொகுக்கணும். அந்த தொகுத்தவரோட பேர் என்னன்னு நமக்கு தெரியலீங்க. ஆனா நற்றிணையை தொகுக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்தவன், ஆதரவு கொடுத்தனா என்ன? அதுக்கு தேவையான பண உதவியிலிருந்து, இட உதவியிலிருந்து, அவன் ஒரு நற்றிணையை தொகுக்கணும்னா என்ன? பல்வேறு இடங்கள்ல இருந்து ஓலைச்சுவடிகள் கொண்டு வரணும். அது என்ன லேசுப்பட்ட காரியமா? பல்வேறு இடத்துல போய் படைகள் அனுப்பியோ இல்ல சான்றோர்கள் அனுப்பியோ போய் தேடிட்டு வரணும். அது ஒரு இமாலய பணி.
அந்த பணியை செய்தவன் தான் தொகுப்பித்தவன். யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஓகேவா? ரைட். அடுத்தது குறுந்தொகைக்கு வருவோம். குறுந்தொகை. குறுந்தொகையில கடவுள் வாழ்த்து எந்த கடவுளுக்கு பாடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு. நற்றிணை திருமால், குறுந்தொகை முருகன், மீதி எல்லாம் சிவன். மீதி எல்லாம் யாரு? மீதி எல்லாம் சிவன். நற்றிணை திருமால், குறுந்தொகை முருகன். குறுந்தொகை குமரன், கு ஃபார் குமரன், குமரனுக்கு இன்னொரு பேர் முருகன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றோம்ல. குரு அப்படிங்கறத குன்று ஞாபகம் வச்சுங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் எடுக்கும் இடம் அப்படி ஞாபகம் வச்சிங்களேன். ஷார்ட்கட் நீங்களே உருவாக்கிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா? நற்றிணை, நற்றி இது வந்து நல் திணை இல்லையா? நீங்க நாள் திணைன்னு வச்சீங்க. ஸோ 4 பக்கம் மூஞ்சி இருக்கவன் திருமால் அப்படின்னு ஞாபகம் வச்சீங்க. புரியுதா? ரைட்டு. இப்போ குறுந்தொகையில குறுந்தொகை பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? குறுந்தொகை பாடிய புலவர்கள் 205 பேரு. இது கரெக்ட். இது கரெக்ட், 100% கரெக்ட். எத்தனை பாடல்கள் இருக்கு? குறுந்தொகையிலேயே 400 பாட்டு தாங்க இருந்திருக்கணும். இந்த ஒரு பாட்டு இடைசெருகள்னு சொல்றாங்க. 400 பாட்டு தான் இருந்திருக்கணும். ஆனா இந்த ஒரு பாட்டு இடைசெருகள்னு சொல்றாங்க. பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து தான் முருகனை பத்தி. இந்த கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடி பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்துன்னு வந்துட்டாலே கலித்தொகையை தவிர, இது கலித்தொகையை தவிர மீதி எல்லாம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். ஓகேவா? சோ குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை தான். குறைந்த பாடலடிகளான நூல். அப்போ குறைந்த பாடலடிகளான நூல்னா சிற்றல்லை என்ன? சிற்றல்லை 4, பேரல்லை 8. சிற்றல்லை 4, பேரல்லை 8. குறுந்தொகை பாடப்பட்ட குறுந்தொகையுடைய அடிவரையர் என்ன? 4 அடி சிற்றல்லை, 8 அடி பேரல்லை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவரும் பூரிக்கோன்னு சில பேர் சொல்லுவாங்க. பழைய புக்ல எல்லாம் இருந்துச்சு. இப்போ 2005 எடிஷன் புக்ல எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ புது புக் பொறுத்த வரைக்கும் தெரியவில்லை என்பதுதான் ஆன்சர். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. அடுத்து 500. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. குறுகிய அடிகளான திணைக்கு 100 பாடல்களாலான 500 நூல்கள், 500 வெண்பால்லாம் இல்ல, 500 பாடல்களை கொண்டது. புரியுதுங்களா? 500 யாருக்கு கடவுள் வாழ்த்து பாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஓகேவா? 500 பாடிய புலவர்கள் 5 பேர். அது யார் யாரு நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? முல்லை பேயன் அப்படின்னு நிறைய வரும்ல, குறிஞ்சி கபிலன் அப்படின்னு. சோ 500 5 புலவர்கள். திணைக்கு 100 பாடல்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தலா 100 பாடல்கள், 500 பாட்டு பிளஸ் சிவபெருமானுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து. 3 அடி சிற்றல்லை, 6 அடி பேரல்லை. இதுவும் குரு தானே? குரு. குறுந்தொகையை விட குரு. குறுந்தொகை விட சின்னது. 500, 3 அடி சிற்றல்லை, 6 அடி பேரல்லை. இதை யார் தொகுத்தவர்னு பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். சரிங்களா? 100 அப்படின்னு தான் முத்தி போனது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதை யார் தொகுப்பித்தவன்? யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. அப்புறம் 10 சேர மன்னர்களுடைய கல்வி, கொடை, வீரம் இதை பற்றி பாடுது. முழுக்க முழுக்க பாடான் திணையினால் ஆன ஒரு நூல் 10. பாடிய புலவர்கள் 8 பேரு. மொத்தம் 10. மொத்தத்துல 10 100 பாட்டு. அதுல 20 பாட்டு கிடைக்கல. முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கல. அப்ப 100 பாட்டு தான். ஆனா 80 பாட்டு தான் கிடைச்சது. புரியுதுங்களா? 10 அடிவரையறைன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டா அதை எழுதுங்க. 8 அடி சிற்றல்லை, 57 அடி பேரல்லை. தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவரும் தெரியல. பரிபாடல்ல மொத்தம் 70 பாட்டு இருக்கு. அதுல 22 பாட்டு சங்க பாட்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் 2 பாட்டு அது பல்வேறு இடத்துல இந்த உரையாசிரியர்கள் சொல்லுகின்ற பிளஸ் 2 பாட்டு. மொத்தம் 24 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. மொத்தம் 70 பாட்டு. ஆனா கிடைச்சிருக்கிறது 24 பாட்டு தான். பரிபாடல் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 13. அடிவரையர் என்ன? இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே. 25 அடி சிற்றல்லை, 400 அடி பேரல்லை. 400 அடி பேரல்லை. பரிபாடலை தொகுத்தவரும் தெரியல, தொகுப்பித்தவரும் தெரியல. ஓகேவா? நல்லா கேளுங்க. 10க்கு கடவுள் வாழ்த்து உண்டா? கிடையாது. பரிபாடலுக்கு கடவுள் வாழ்த்து உண்டா? கிடையாது.
கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து உண்டு. 8 தொகை நூல்கள்ல 6 நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து உண்டு. 10க்கும் பரிபாடலுக்கும் கிடையாது. ப ப ப கிடையாது. சரியா? கலித்தொகை சிவபெருமான். கலித்தொகை 5 புலவர்கள் தான். திணைக்கு ஒரு புலவர் தான். மொத்தம் 149 பாட்டு பிளஸ் ஒரு பாட்டு பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்தை இயற்றியவர் நல்லந்துவனார். சரிங்களா? 11 அடி சிற்றெல்லை, 80 அடி பேரெல்லை. தொகுத்தவர் நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. அகநானூருக்கு வருவோம். ரொம்ப முக்கியம். 145 பேர் பாடினதா சொல்லுவாங்க. இந்த பாரதம் பாடிய பெருந்தவரை சேர்த்து 146 சில பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. அப்படி நம்ம எங்கேயுமே கணக்குல சேர்க்கல. அதனால 145 என்பதுதான் சரி. அகநானூறும் சிவன் தான் கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தில் பாடப்பெற்ற கடவுள் சிவன் தான். புறநானூற்றிலேயே கடவுள் வாழ்த்துல பாடப்பெற்ற கடவுள் யாருன்னா சிவன் தான். அகநானூறுனாலே 400 பாட்டு. அகநானூறுனாலே என்ன? 400 பாட்டு பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து பாடினது யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனார். அகநானூறு பொறுத்த வரைக்கும் 13 அடி சிற்றெல்லை, அப்படியே திருப்பி போட்டா 31 அடி பேரெல்லை. தொகுத்தவர் உருத்திர சன்மன், தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. புறநானூற்றுல கடவுள் வாழ்த்து சிவபெருமானுக்கு. புறநானூறு பாடிய புலவர்கள் 157 பேர். எத்தனை பேரு? 157 பேர். இதுவும் 400+1 தான். ஒரு கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூறு பொறுத்த வரைக்கும் இந்த 400ல ஒரு சைஃபரை கட் பண்ணீங்கன்னா 40 அடி பேரெல்லை, அதுல ஒரு சைஃபரை கட் பண்ணீங்கன்னா 4 அடி சிற்றெல்லை. ஓகேவா? தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. ஏதாவது மிஸ் ஆகுதா? ஒவ்வொரு நூலுக்கான சிறப்பு பெயர்கள் மிஸ் ஆகுது இல்ல? அதை அடுத்த டேபிள்ல கொடுத்துருக்கேன். 8 தொகை நூல்களின் சிறப்பு பெயர்கள் என்ன? நற்றிணை எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது? நற்றிணையில 400 பாட்டு இருக்குல்ல, அதனால நற்றிணை 400ன்னு அழைக்கப்படுது. தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படுகின்ற நூல் எதுன்னு அடிக்கடி கேட்கிறாங்க. தூதின் வழிகாட்டி நற்றிணை தான். தூதின் வழிகாட்டி. குறுந்தொகை எப்படி அழைக்கப்படுது? நல்ல குறுந்தொகைன்னு அழைக்கப்படுது. குறுந்தொகையில 401 பாட்டுங்க பிளஸ் 1, அதாவது 401 பாட்டு பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. இந்த ஒரு பாட்டு இடைசெருகள்னு சொல்றாங்க. அப்ப இதையும் குறுந்தொகை 400ன்னு சொல்றவங்க இருக்காங்க. குறுந்தொகை 400. ஐங்குறுநூறுக்கு மட்டும்தான் இந்த எந்த விதமான அடையும் இல்ல, சிறப்பு பெயர்கள் இல்லை. 10 எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு கடலை என்று அழைக்கப்படுது. 10 எவ்வாறு அழைக்கப்படுது? இரும்பு கடலை என்று அழைக்கப்படுது. என்ன காரணங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? டைப் பண்ணி வச்சிருக்கேன். பரிபாடல் அப்படிங்கிறதே ஒரு பா வகைன்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற ஒரு பா வகை பரிபாடல்னு சொல்றாங்க. பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படுது. தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது? அடிக்கடி கேட்கிற கேள்வி. தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். இசைப்பாடல் வந்துட்டாலே பரிபாடல். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பரிபாடல் பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுது. பரிபாடல் எவ்வாறு அழைக்கப்படுது? பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுது. ஓகேவா? அடுத்தது களி. கலித்தொகை பொறுத்த வரைக்கும் வெறும் களின்னு சொல்றாங்க. குறுங்களி, கற்றறிந்தார் ஏற்றும் களி, கல்வி வளார் கண்டகளி, அகப்பாடல் இலக்கியம். ரொம்ப முக்கியம் இது. சார், அகநானூறும் அகப்பாடல் இலக்கியம். அகப்பாடல் இலக்கியம் கிடையாது. அகநானூறு அகத்திணை இலக்கியம், அகத்திணை நூல். அகப்பாடல் இலக்கியம் என்றே அழைக்கப்படுவது எதுனா கலித்தொகை தான். அகப்பாடல் இலக்கியம் என்றே அழைக்கப்படுவது எது? கலித்தொகை தான். ஓகேவா? அகநானூறு. அடுத்தது அகநானூருக்கான சிறப்பு பேர் என்ன? அகநானூறு அகம்னு அழைக்கப்படுது, அகப்பாட்டுன்னு அழைக்கப்படுது, நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுது. என்னது? நெடுந்தொகை. அகநானூறு எவ்வாறு அழைக்கப்படுது? நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுது. நெடுந்தொகை 400ன்னு அழைக்கப்படுது. ஏன்? 400 பாட்டு இருக்கு. நெடும்பாட்டுன்னு அழைக்கப்படுது. வஞ்சி நெடும்பாட்டு வேற நூலு, வஞ்சி நெடும்பாட்டு வேற நூலு. வெறும் நெடும்பாட்டு அகநானூறு. பெருந்தொகை 400 என்றும் அழைக்கப்படுது. பெருந்தொகை 400. டெஸ்ட் பேட்ச் மாணவர்களே, நீங்க இதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கும் பொழுது இதை நீங்க படிக்கிறதுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் சங்க இலக்கியத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஃபோல்டர் போய் பாருங்க. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஃபோல்டர்ல இதை அப்லோட் பண்ணிருக்கேன் நான். இதே பிடிஎஃப் அங்க இருக்கு. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பத்தி தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. நாளைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 29ஆம் தேதி. நாளைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. டீடைல்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. புறநானூறு வேற எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது? புறநானூறு புறம் அப்படின்னும், புறப்பாட்டு அப்படின்னும், புறம்பு 400 அப்படின்னும் அழைக்கப்படுது.
அதுக்கப்புறம் தான் வர்றதுதான் முக்கியம். தமிழர் வரலாற்று பெட்டகம். தமிழர் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழர் வரலாற்று பெட்டகம் எது? புறநானூறு. தமிழர் களஞ்சியம் எது? தமிழர் களஞ்சியம் புறநானூறு. இதை விட முக்கியம் தெரியுமா? திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. திருக்குறளின் முன்னோடி புறநானூறு. தமிழ் கருவூலம் என்றும் சிலர் அழைக்கிறார்கள். தமிழ் கருவூலம். நெடுநல்வாடையும் தமிழ் கருவூலம் தான், அது வேற. அதை நான் அப்புறம் சொல்றேன். ஒருவேளை இப்படி கேள்வி கேட்கிறாங்க, தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுகின்ற 8 தொகை நூல் எதுன்னு கேட்கிறாங்க. புறநானூறு தான் ஆன்சர். தமிழ் கருவூலம் எது? தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுகின்ற 8 தொகை நூல் புறநானூறு. புரியுதா? நல்லா கேளுங்க. நமக்கு நெடுநல்வாடைய திருவிக்க எப்படி திரும்ப அழைக்கிறாரு? நெடுநல்வாடைய திருவிக்க தமிழ் கருவூலம்னு அழைக்கிறாரு. எப்படி தெரியுமா? அது சொல்றேன் நானு. நெடுநல்வாடை டைப் பண்ணி வச்சிருக்கேன் நான். நெடுநல்வாடை அது தமிழ் சுரங்கம். அங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தமிழ் கருவூலம் அப்படிங்கிறது வேற, தமிழ் சுரங்கம் வேற. இங்க கவனிங்க, 10 பாட்டின் இலக்கிய கருவூலம். இந்த கருவூலங்கிற ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்னு நான் சொல்றேன். 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் நெடுநல்வாடை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் என்ன? நெடுநல்வாடை. 8 தொகை நூல்களில் தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுவது புறநானூறு. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேவா? 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் நெடுநல்வாடை. தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது? புறநானூறு. தமிழ் கருவூலம் புறநானூறு அப்படின்னு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபைன். பாருங்க எவ்வளவு தகவல். இதெல்லாம் உட்காந்து நான் டைப் பண்ணுதுங்க. தமிழ் கருவூலம். அடுத்தது சரி, இப்போ ஒவ்வொரு நூல்களை பத்தி பார்த்துடலாம். ஒவ்வொரு நூல்களை பத்தி மேல விடுபட்ட தகவல்களை பார்த்தலாம். ஏன்னா எது வேணா கேட்கலாம். எது வேணா கேட்கலாம். பொது தமிழ்லையும் கேட்கலாம், ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் கேட்கலாம். நற்றிணை தான் 8 தொகை நூல்கள்ல முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது. நல் அப்படிங்கிற அடைமொழி ஏற்கனவே சொன்னதுதான். பல்வேறு காலங்கள்ல வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல். இதுவும் பழைய செய்தி தான், புது செய்தி எதுவும் இல்ல. பாடிய புலவர்கள் பள்ளி பாட புத்தகத்துல 275 இருக்கு. சில பேர் 192 சொல்றாங்க. வையாபுரி பிள்ளை 175 சொல்றாரு. பின்னந்தூர் ராமசாமி அவர் பதிப்பிச்சிருக்கிறாரு. முதல்ல நற்றிணையை பதிப்பித்தவர் பின்னந்தூர் ராமசாமி தான். மன்னிக்கணும், பின்னந்தூர் நாராயணசாமி தான். 1914 முதல்ல நற்றிணையை பதிப்பித்தவர் பின்னந்தூர் நாராயணசாமி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க. புரியுதுங்களா? பின்னந்தூர் நாராயணசாமி 175 தான் சொல்றாரு. ஆனா ஸ்கூல் புக்ல 275 இருக்கு. அதனால நீங்க ஆப்ஷன் பாருங்க. 275 இருந்தா அதை சூஸ் பண்ணுங்க. 275 இல்லைன்னா 192 சூஸ் பண்ணுங்க. 192 இல்லைன்னா 175 சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் 175 கொடுங்க. மூணாவது ப்ரிஃபரன்ஸ் 192 கொடுங்க. நல்லா கேளுங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இருக்கிறதுலே பெஸ்ட் ஆன்சர் இதுதான். ஓகேவா? அடிவரையறை என்ன? 9 அடி சிற்றெல்லை, 12 அடி பேரெல்லை. ஆனா விதிவிலக்கா போதனார் 13 அடியில ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருந்தாரு. அது நற்றிணையில தான் இருக்கு. 110வது பாட்டு. நல்லா கேளுங்க. தமிழ்ல விருந்தோம்பல் பத்தி கூறுகின்ற அக இலக்கியம் எது அப்படின்னா, முதல் அக இலக்கியம், அதாவது விருந்தோம்பல் பற்றி கூறுகின்ற முதன்மையான அக இலக்கியம் நற்றிணை தான். ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு நற்றிணையில காணப்படுது. விருந்தோம்பல், அறவழியில் பொருளீட்டல், இது சம்பந்தமான தமிழர்களுடைய உயர் பண்புகளை தெள்ளத் தெளிவா எடுத்து சொல்ற நூல் எதுனா நற்றிணை. அப்புறம் ஒரு உண்மை என்ன? வௌவால்களும் கனவு காணும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மை நற்றிணையில் கூறப்படுது. ஓகேவா நண்பர்களே? மறுபடியும் ஒரு திரும்பி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க, தப்பு இல்ல. குறுந்தொகை, குறுமை கூட்டல் தொகை தான் குறுந்தொகை. குறுந்தொகை 400 அப்படின்னு அழைக்கப்படுது இல்ல, அது எங்க இருக்கு? இறையனார் களவியல் உரை குறுந்தொகையை குறுந்தொகை 400 என்று அழைக்கிறது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைக்கப்படுவது நூல் எது? நற்றிணை. முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க. 8 தொகை நூல்களுள் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை தான். குறுந்தொகையில பரணருடைய பாட்டுகள்ல வரலாற்று குறிப்புகள் அதிகமா காணப்படும். யாருடைய பாடல்கள்ல? பரணருடைய பாடல்கள்ல வரலாற்று குறிப்புகள் அதிகமா காணப்படும். இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். எந்த அக இலக்கியத்துல, இல்லைன்னா எந்த அதாவது சங்க இலக்கியத்துல அதிக வரலாற்று செய்திகள் எங்க காணப்படுது? எந்த நூல்ல காணப்படுது?
அந்த நூல் அகநானூறு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுதான் இப்ப சொல்றேன். அதிக வரலாற்று செய்திகளை கொண்ட நூல் அகநானூறு. குறுந்தொகையில் அதிக வரலாற்று குறிப்புகளை வைத்து யாருடைய பாடல்கள்ல இருக்கு? பரணர் பாடல்கள்ல இருக்கு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? சரி, வரலாற்று புலவர்கள்னு யார் அழைக்கப்படுறா? பரணர் மற்றும் மாமூலனார். யாரு? பரணர் மற்றும் மாமூலனார். அடுத்த முக்கியமான விஷயம், எட்டு தொகை நூல்கள்ல முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை தான். வரலாற்று ஆசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் குறுந்தொகை தான். குறுந்தொகையில 401 பிளஸ் ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல 236 பாடல்கள் பல்வேறு புலவர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. பல்வேறு புலவர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. ஓகேவா? திருவிளையாடல் புராணத்துல தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கின பாட்டு எது? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியர் அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிற பாட்டு. பெண்ணுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லையா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி என்ற பாடலின் இரண்டாவது அடி என்னன்னு ஒரு கேட்டிருந்தாங்க. சோ இந்த முழு பாட்டு தெரிஞ்சுங்க. கடைசி அடி என்னன்னு கூட கேட்பாங்க. நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. ஓகே, ரைட். சிவபெருமான் தர்மிக்கு இந்த பாட்டை தான் எழுதி திருவிளையாடல் புராணத்துல அனுப்புவார். நக்கீரர் அங்கதான் உன் பாட்டில் பிழை இருக்கிறது சொல்லுவார்ல, இந்த பாட்டு தான் அது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி. ஃபைன். அடுத்து நம்ம படிக்க போறது ஐங்குறு நூறு. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. 3 அடி சிற்றெல்லை 6 அடி பேரெல்லை. அகப்பொருள் நூல் தான் இது. சரிங்களா? நல்லா கேளுங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சில நூல்களுடைய வரிசை இருக்கும். அதாவது பாடல்களுடைய தொகுப்பு வரிசை. சில நூல்கள்ல பாலை திணை தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்ப கலித்தொகை பாத்தீங்கன்னா பாலை திணை தான் ஃபர்ஸ்ட் இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஃபைன். தொகை நூல்கள்ல மருதத்திணையை முதலாக, அதாவது மருதத்திணையை முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் இதுதான். ஃபர்ஸ்ட் மருதத்திணை தான். அப்புறம் எந்த சங்க நூல் இந்திர விழா பத்தி பேசுது அப்படின்னா ஐங்குறு நூறு தான். இந்திர விழா பத்தி சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம் இருக்கு. நான் கேட்ட கேள்வி என்ன? சங்க நூல்கள்ல எந்த நூல்ல இந்திர விழா பத்தி இருக்கு? ஐங்குறு நூறுல. திணை ஒன்றுக்கு 100 பாட்டு. சோ 5 திணைகளுக்கு 500 பாடல்கள். அதுல குறிஞ்சி கபிலர், குறிஞ்சி கபி, குறிஞ்சி கபிலர். முல்லை, முல்லைனா காடு, காட்டுல பேய் இருக்கும், பேயனார். மருதம், வயல் நடுவுல போவீங்களா ஓரமா போவீங்களா? ஓரமா தான் போகணும், ஓரம் போகியார். நெய்தல், நெய்தல் அம்மூவனார். பாலை, ரொம்ப வறட்சியா இருக்கும், ஆந்த இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாலை ஓதலாந்தை, பாலை ஓதலாந்தை. இதை விளக்குகின்ற ஒரு பழம்பாடல். இந்த பாட்டெல்லாம் மனப்பாடமா வச்சுப்பீங்க சில பேரு. இப்படி வச்சுட்டா ஈஸி. மருதம் ஓரம்போகி, மருதம் ஓரம்போகி, நெய்தல் அம்மூவன், கருதுங்குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயனே நூலையோது ஐங்குறு நூறு அப்படின்னு இந்த பாட்டு. சரிங்களா? அடுத்து 18 பாடான் திணை அப்படிங்கிற ஒரே திணை பாடல்களால், திணையால் அமைந்த ஒரு நூல் இது. இந்த நூல்ல முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. 18 பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புனா, ஒவ்வொரு பாட்டு முடியும் பொழுதும் அந்த பாட்டுடைய துறை என்ன, வண்ணம் என்ன, தூக்குனா இசை, இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஏன் இதுக்கு பேர் இரும்பு கடலை? ஏன் இதுக்கு பேர் இரும்பு கடலைனா, வழக்கத்துல இல்லாத பழஞ்சொற்களை மிகுதியாக கொண்டுள்ளதால் இந்த நூலுக்கு இரும்பு கடலைன்னு பேரு. இந்த நூலுக்கு இரும்பு கடலைன்னு பேரு. சரியா? சேர மன்னர்கள் பத்தி தான் அந்த நூல் சொல்லுது. அதுவும் முதல் 3 நூற்றாண்டுகளில் ஆண்ட சேர வேந்தர் பரம்பரை செய்திகளை இது தெரிவிக்குது. முதல் 3 நூற்றாண்டு. ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு அரசன் கிடையாது. முதல் 3 நூற்றாண்டுல எந்தெந்த அரசர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க. சரிங்களா? அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க. சங்க நூல்கள்ல அனைத்து பாடலும் பாடல் தொடரால் பெயர் பெற்ற ஒரே நூல் 18 அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 18 ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல உள்ள ஏதோ ஒரு தொடர் தான் அந்த பாட்டுக்கு தலைப்பா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? சங்க நூல்கள்ல எல்லா பாட்டுக்குமே அந்த பாட்டுல உள்ள ஒரு தொடர் தான் தலைப்பு. அந்த நூல் 18 மட்டும்தான். பரிபாடல் இசையோடு பாடப்பட்ட பாடல் தானே. இசையோடு பாடப்பட்ட மற்றொரு நூல் இதுன்னு 18. இசையோடு பாடப்பட்ட மற்றொரு நூல் இது 18. தமிழ் அண்ணல் அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் சொல்றாரு. மெய்கீர்த்தினா என்ன? கல்லில் பொறிக்கப்படுறது இல்லையா, கல்வெட்டு. சோ மெய்கீர்த்திகளுடைய போக்கு 18 பதிகங்கள்ல காணப்படுதுன்னு சொன்னது யாருன்னா தமிழ் அண்ணல்.
பதிற்று பதிப்பிச்சது ஊவே சாமிநாத ஐயர். ஊவே சான்னு போடணும். ஊவே சாமிநாத ஐயர் 1904 பதிப்பிச்சிருந்தார். சோ பதிற்று ஆசிரியர்கள் யாரு? பதிற்று ஆசிரியர்கள் முதல் 10 பாடினது யாருன்னு தெரியாது. ஆனா பாடப்பட்ட அரசன் யாருன்னு தெரியும். உதியன் சேரலாதன். ஏன்? கால வரிசை வேற ஒண்ணும் இல்ல. கால வரிசை. உதியன் சேரலாதன். இரண்டாம் 10 பாடினது குமட்டூர் கண்ணனார். சில பேர் மேட்டூர் கண்ணனார் சொல்லுவாங்க. குமட்டூர் கண்ணனார். இரண்டாம் 10 பாடியவன் குமட்டூர் கண்ணனார். ஸ்கூல் புக்ல இருக்கு. பாடப்பட்ட அரசன் யாரு? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். என்னென்ன பரிசு பெற்றானோ நான் சொல்ல முடியும். பட் இது ரொம்ப டூ மச் ஹெவியா இருக்கும். வேணும்னா நான் இன்னொரு வீடியோ சொல்றேன். மூன்றாம் 10 பாடியவர் பாலை கௌதமனார். மூன்றாம் 10 பாலை கௌதமன். இதுல அடிக்கடி கேட்கிற கேள்வி இரண்டாம் 10 தான். ஏன்னா சிலபஸ்ல இரண்டாம் 10 தான் இருக்கு. அதாவது ஸ்கூல் புக்ல. சோ இரண்டாம் 10 பாடியவர் குமட்டூர் கண்ணனார். பாடப்பட்டவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். மூன்றாம் 10 பாலை கௌதமனார். பாடப்பட்டவன் பல்யானை செல்கெழு குட்டுவன். நான்காம் 10 காப்பியாற்று காப்பியனார். நான்காம் 10 யாரு? காப்பியாற்று காப்பியனார். பாடப்பட்டவன் கலங்காய் சென்னி நார்முடி சேரல். கலங்காய் சென்னி நார்முடி சேரல். ஐந்தாம் 10 பரணர். இது கேட்பாங்க. ஐந்தாம் 10 பரணர். ஐந்தாம் 10 யாரு? பரணர். யாரை பாடுகிறார்? கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன பாடுறார். கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். ஆறாம் 10 காக்கை பாடினியார் மற்றும் நச்சொல்லையார். நச்சொல்லையார்னு சொல்லுவாங்க. நச்சொல்லையார்னு இருக்கு. டைப்பிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஆடு கோட்பாட்டு சேரலாதன். யார் பாடப்படுறா? ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஏழாம் 10 கபிலர். ஏழாம் 10 யாரு? கபிலர். இதுவும் கேட்பாங்க. ஏழாம் 10 கபிலர் செல்வ கடுங்கோ வாழியாதன். எட்டாம் 10 அரிசில் கிழார். எட்டாம் 10 அரிசில் கிழார். ஒன்பதாம் 10 பெருங்குன்று கிழார். எட்டாம் 10 தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. ஒன்பதாம் 10 பெருங்குன்றூர் கிழார். இளஞ்சேரல் இரும்புரை. பத்தாம் 10 பாடியவர் யார் என்று தெரியாது. பாடப்பட்டவன் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஓகேவா? அடுத்து பரிபாடல். பரிபாடல் அப்படிங்கிறதே ஒரு பாட்டு வகைதான. பாட்டு வகைதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? பரிபாடல்ங்கிறதே தொல்காப்பியர் சொல்கின்ற பாவகைகள்ல ஒண்ணுதான். சோ பாவகையால் பெயர் பெற்ற நூல் எது? பரிபாடல். ஏன்னா பரிபாடல்ங்கிறதே ஒரு பாவகை தான். பாவகையால் பெயர் பெற்ற நூல் எது? பரிபாடல். அதே மாதிரி தெய்வங்கள் அடிப்படையில பகுப்பு முறை அமைந்த ஒரே நூல் இதுதான். தெய்வங்கள் அல்ல. அப்புறம் ஏன் பரிபாடல் பெறுதுன்னா பரிந்து வரும் இசையாலான பாடல்கள்னு சில பேர் சொல்றாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த 4 வகை பாக்கள் தான் இருக்கு இல்லையா? சோ இந்த 4 வகை பாக்களும் பல வகையான அடிகளும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது. பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது. பொருட்களவை நூல் என்று கூறப்படுவது பரிபாடல். பொருட்களவை. பொருட்களவை நூல். ஒருவேளை இதெல்லாம் கலந்து வர்றதுனால இருக்கலாம். பொருட்களவை நூல். பொருட்களவை நூல் எது? பரிபாடல். 8 தொகை நூல்கள்ல அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4கையும் கூறும் நூல் பரிபாடல். திருக்குறள் அறம்பொருள் தான் சொல்லுது. 8 தொகை நூல்கள்ல அறம்பொருள் இன்பம் வீடு. அப்படி வீடுனா வீடு பேரு மோட்சம். இந்த 4த்தையும் சொல்றது எது? பரிபாடல் தான். மன்னிக்கணும். பாண்டிய நாட்டை சிறப்பிப்பதற்காகவே பாடப்பட்ட நூல் பரிபாடல். பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் இது பரிபாடல். பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு எழுதியிருக்கிறாரு, பரிபாடலுக்கு எழுதியிருக்கிறாரு. பரிபாடலை முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதர். ஊவே சாமிநாதர். அடுத்தது கலித்தொகை. கலித்தொகை கடல் வாழ்த்து பாடினது தொகுத்தவர்லாம் யாரு? நல்லந்துவர். வைப்பு முறை என்ன? நான் முன்னாடி சொன்னல, பாலை திணை தான் முன்னாடி. பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல். குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல். பாலை தூக்கி முன்னாடி போட்டாங்க. கலிப்பாவால் ஆனது. துள்ளல் ஓசை கண்டது. கலிப்பா அப்படின்னாலே துள்ளல் ஓசை தானே. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவர் ஓசை. அப்புறம் கலிப்பாவுக்குரியது துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவுக்குள்ளது தூங்கல் ஓசை. நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? சோ துள்ளல் ஓசை கொண்டது. நாடக பாங்கில் அமைந்தது கலித்தொகை. கலித்தொகைக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாலை தான். பாலை 35 பாட்டு. பெருங்கடுங்கோன் இயற்றினது. பாலை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோன். அங்க யாரு பாலை? ஐங்குறுநூறுல பாலை பாடியவன் ஓதலாந்தை. இங்க கலித்தொகையில பாலை பாடியவன் பெருங்கடுங்கோன்.
குறிஞ்சினாலே கபிலர், குறிஞ்சி கபில 29 பாட்டு. மருதம் மருதன் இளநாகனார், மருதம் மருதம் இளநாகனார் 35 பாட்டு. முல்லைத்திணை பாட்டு தான் கம்மி, 17 பாட்டு. சோழன் நல்லூர்த்தினன் பாடினது. நெய்தல் 33 பாட்டு, நல்லந்துவனார் பாடினது. ஒரு கடவுள் வாழ்த்தி நல்லந்துவனார் தான் பாடினாரு. தொகுத்தவரும் நல்லந்துவன் தான். அடுத்து அகநானூறு. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகத்தினை பற்றிய 400 பாடல்களை கொண்டதால் அந்த நூறுக்கு அகநானூறுன்னு பேரு. நூலுக்கு யாரு ஃபர்ஸ்ட் உரை எழுதினா, நோட்ஸ் போட்டா யாருன்னு பாத்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். முதல்ல பதிப்பித்தவர் வே ராசகோபால ஐயர். அகநானூறுல முப்பெரும் பகுப்புகள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு. முதல் 120 பாடல்கள் கலிட்சியான நிறை. முதல் 120 பாடல்கள் கலிட்சியான நிறை. அடுத்த 180 பாடல்கள், அடுத்த 180 பாடல்கள் 121 இருந்து 300 வரைக்கும் மணிமிடை பவளம். அடுத்த 100 பாடல்கள் 301 இருந்து 400 வரைக்கும் நித்திலக்கோவை. ஆக மொத்தம் 400 பாடல்கள். திணை பாகுபாடு என்ன? 2 சுழி நான் போட்டா இந்த திணைங்கிறது ஒரு சிறுதானியம், சரிங்களா? இந்த திணை அப்படிங்கிறது தான் அகத்திணை புறத்திணைன்னு சொல்றோம்ல, அது. நல்லா கேளுங்க. அகநானூறுல அதிக பாடல்களை கொண்ட திணை பாலை திணை தான். ஒற்றைப்படை 1, 3, 5, 7, 9 அப் டு 399 வரைக்கும் பாலை திணை பாட்டு. அடுத்தது 2, 18, 12, 18 80 பாட்டு. 100க்கு 40 பாட்டு, 400 பாட்டுக்கு 80 பாட்டு. 80 பாட்டு குறிஞ்சி திணை பாட்டு. 4, 14, 24 40 பாட்டு முல்லை திணை பாட்டு. இந்த வரிசையில வருது 4, 14, 24. அதாவது அகநானூறு எடுத்து பாத்தீங்கன்னா 4வது பாட்டு, 14வது பாட்டு, 24வது பாட்டு, 34வது பாட்டு, அப்படியே போனோம் அப்படின்னா கடைசியா 396வது மன்னிக்கணும் 394வது பாட்டு. அந்த 40 பாட்டு முல்லைத்திணை பாட்டு. அதே மாதிரி 6வது பாட்டு, 16வது பாட்டு, 26வது பாட்டு, 36வது பாட்டு, 46வது பாட்டு அப்படி போறது மருதத்திணை பாட்டு 40 பாட்டு. 10வது பாட்டு, 20வது பாட்டு, 30வது பாட்டுன்னு வர்றது நெய்தத்திணை பாடல்கள் 40 பாடல்கள். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ தொல்காப்பு அகநானூறு பத்தி சிறப்பு செய்திகள், இதுல இருந்து கேள்வி நிறைய வர்றது வாய்ப்பு இருக்கு. ஐம்படை தாலி, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்திகள், சரிங்களா? கவனிங்க. சோழர்கள் குடவோலை தேர்தல் முறையை பின்பற்றினாங்க இருக்கு இல்லையா? முதலாம் பராந்தகனுடைய பல்வெட்டு, உருத்திரமேரூர் கல்வெட்டு எல்லாம் சொல்லுது இல்ல, அந்த குடவோலை தேர்தல் முறையை பத்தி ஒரு சங்க நூல் சொல்லுதுன்னா அது அகநானூறு தான். சங்க இலக்கியங்கள்ல வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறுகின்ற நூல் இது அகநானூறு தான். 116 பாடல்கள்ல 87 அரசர்களை பத்தி சொல்லுது. அரசர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் பற்றி குறிப்பு சொல்லுது. ஒரே பாட்டுல எந்த பாட்டுனா 44வது பாட்டு. 44வது பாட்டுல 9 அரசர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. பண்டைய தமிழ் மக்களின் திருமண விழா நடைபெறும் விதம் பத்தி சொல்லுது. அலெக்சாண்டர் படையெடுத்து வரான், அதுக்கு பயந்துகிட்டு நந்தன்கள் தமது செல்வங்களை எல்லாம் கங்கை ஆற்றின் அடியில் புதைத்து வைத்த செய்தி இந்த நூல்ல காணப்படுது. 20 மற்றும் 25 பாடல்கள்ல. அடுத்தது புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. பேர்லயே இருக்கு புறம் அப்படின்னு, புறத்திணை பாகுபாடு. அதாவது பேர்லயே இது புறநூல் தான் அப்படின்னு சொல்ற ஒரே நூல் இதுதான். ஓகேவா? 400 பாட்டுகளை கொண்டதால் புறநானூறு அப்படின்னு பேரு. 11 திணைகள், 65 துறைகள் கூறப்பட்டுள்ளன. கூறப்படாத திணை எதுனா ஒழிஞை திணை. புறநானூறு பாடிய புலவர்கள் 157 பேர். சார் மேல 156 போட்டிருந்தீங்க, 156, 157 எல்லாம் அளவுடு தான். ஓகேவா? 157 தானா மேலே போட்டிருக்கிறது? ஓகே. புறநானூறு பாடிய ஆண் பால் புலவர்கள் 142 பேரு, பெண் பால் புலவர்கள் 15 பேரு. புறநானூறுல அதிகமான பாடல்களை பாடியவர் அவையார். சங்க நூல்கள் அதிகமான பாடல்களை பாடியவர் யாரு? 8 தொகையில அதிக பாடல்களை பாடியவர் கபிலர். புறநானூறுல அதிக பாடல்களை பாடியவர் அவையார். புறநானூறுல 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 30 வகை படைக்கருவிகள், 67 வகை உணவுப் பொருள்கள் கூறப்பட்டுள்ளன. உவேசா தான் முதல்ல 1894ல அச்சுக்கு கொண்டு வந்தாரு. மொழிபெயர்ப்புக்கு வரலாம். இந்த நூல் முழுமையையும் 400 பாட்டையும் The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, the புறநானூறு அப்படிங்கிற தலைப்புல 1999ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட்.
ஜியு போப் மொழிபெயர்த்திருக்கிறாரே சார். ஆமா, சில பாடல்கள் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். புரியுதுங்களா? ஜியு போப், அவர் பேரு போப்பையர்னு வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல. ஜியு போப் என்ன பண்றாருன்னா, புறநானூற்றுல இருந்து சில பாடல்கள், புறப்பொருள் வெண்பாமலையில இருந்து சில பாடல்களை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிற தலைப்புல அவர் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படையிலிருந்து ஆரம்பிச்சு மலைபடுகடாம் முடிய 10 பாட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. என்னது? முருகு, முருகுனா திருமுருகாற்றுப்படை. முருகு, பொருநாறு, பானிரண்டு முல்லை, பெருகுவள மதுரை காஞ்சி, மறு இனிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 அப்படின்னு அந்த பாட்டு. சரிங்களா? சோ திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் 10 நூல்கள். சரிங்களா? அதுல மிகச்சிறிய பாட்டு, அதாவது மிகச்சிறிய நூல் முல்லைப்பாட்டு, 103 அடிகளால் ஆனது. மிக நீண்டது மதுரை காஞ்சி, 782 அடிகளை கொண்டது. 782 அடிகளை கொண்டது. சோ எப்படி 8 தொகை நூல்கள்ல 5 நூல்கள் அகநூல்கள், 2 நூல்கள் புறநூல்கள், ஒரு நூல் அகமா புறமா அப்படின்னு ரெண்டுத்துக்குமே வரும் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி 10 பாட்டுலையும் அகப்பொருள் நூல்கள் இருக்கின்றன. 4 நூல்கள், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. இந்த நெடுநல்வாடை அகநூல் தான். ஆனா அந்த நெடுநல்வாடையில உள்ள ஒரே ஒரு பாட்டு அது புறநூல் பக்கமா தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். சோ நெடுநல்வாடை அகநூலா புறநூலான்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அகப்பொருள் நூல்கள் 4: முல்லை, குறிஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. புறப்பொருள் நூல்கள் 6: திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைபடுகடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி. இந்த 6 நூல்கள் புறப்பொருள் நூல்கள். இதுல முதல் 5 நூல்கள் இருக்குல்ல, மலைபடுகடாம் வரைக்கும், திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைபடுகடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை, இதெல்லாம் ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படை நூல்கள்னா என்ன? ஒரு புலவர் போய் ஒரு மன்னரை புகழ்ந்து பாடி அந்த மன்னர் பரிசில் கொடுக்கிறாரு. அந்த பரிசில வாங்கிட்டு வரும் பொழுது ஆப்போசிட்ல இன்னொரு புலவர் வராரு. அந்த புலவர்கிட்ட நீ போய் அந்த மன்னரை போற்றி பாடு, அவர் உனக்கு பரிசு தருவாரு அப்படின்னு வழிப்படுத்துகிறது. என்னது? ஆற்றுப்படை அப்படின்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு பேரு. ஆறுனா வழின்னு அர்த்தம். ஆறுனா என்ன அர்த்தம்? வழின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா அங்க ஒருத்தர் பரிசிலை பெறுவார், ஒருவர் கொடுப்பார் இல்லையா? கொடுப்பவரின் பெயரால் அமைந்த ஒரே நூல் திருமுருகாற்றுப்படை தான். ஆற்றுப்படை நூல்கள்ல கொடுப்பவரின் பெயரால் அமைந்தது திருமுருகாற்றுப்படை தான். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்குபவருடைய பெயரால் அமைந்த நூல்கள் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஓகேவா? சரி, முதல் 5 ஆற்றுப்படை நூல். இந்த மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சிங்கிறது நிலையாமையை பற்றி சொல்கின்ற ஒரு நூல். நெடுஞ்செழியனுக்கு நிலையாமையை எடுத்து சொல்கின்ற ஒரு நூல் அது. காஞ்சி அப்படின்னாலே நிலையாமைன்னு அர்த்தம். காஞ்சினா என்ன? நிலையாமைன்னு அர்த்தம். அடுத்தது நான் ஒரு டேபிள்லயே உங்களுக்கு கொடுத்தேன், பெருவாராயண செய்தி. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் யாரு? நக்கீரர். நக்கீரர் 2 நூல்கள் பாடியிருக்கிறாரு. ஒன்னு திருமுருகாற்றுப்படை, இன்னொன்னு நெடுநல்வாடை. இன்னொன்னு என்ன? நெடுநல்வாடை. சரிங்களா? திருமுருகாற்றுப்படை யாரு பாட்டுடை தலைவன்? முருகப்பெருமான். 317 அடி. பொருணராற்றுப்படையை பாடியவர் முடத்தாம கண்ணியார். அதன் பாட்டுடை தலைவன் கரிகால் வளவன். பட்டினப்பாளையோட பாட்டுடை தலைவனும் கரிகால் வளவன் தான். கரிகால் வளவனுடைய பெயர் திருமாவளவன். அதுவும் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க ஒரு தடவை, மறுபடியும் கேட்பாங்க. பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். அதன் பாட்டுடை தலைவன் யாரு? கரிகால் வளவன். 248 அடிகளால் ஆன ஒரு பாடல். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். நல்லூர் நத்தத்தினார். ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன். கடையேழு வள்ளல்கள் சுமந்து வந்த கொடையின் பாரத்தை ஒரு சேர சுமப்பவன் ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன்னு நல்லூர் நத்தத்தினார் பாடுறாரு சிறுபானாற்றுப்படையில. ஓகேவா? 269 அடிகளால் ஆனது. நண்பர்களே, டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள், இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, டெஸ்ட் 1 எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஃபோல்டர், அதுல பாருங்க 10 பாட்டு 8 தொகையுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள போட்டிருக்கேன். அதுல நிறைய செய்திகள் இருக்கு. அதுல இருந்து கேள்விகள் வரும், படிச்சுக்கோங்க. அது எஸ்பெஷலி இந்த சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார் கடையேழு வள்ளல்கள் 7 பேரை பத்தி சொல்றாருல, அதெல்லாம் அந்த பிடிஎஃப்ல இருக்கு பாருங்க. பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கனார். பெரும்பானாற்றுப்படை யாரு? கடியலூர் உருத்திரங்கனார். அவரு 2 நூல்கள் பாடியிருக்கிறாரு.
ஒண்ணு என்னென்ன, பட்டினப்பாளையையும் அவர் தான் ஏற்றிருக்கிறாரு, பெரும்பானாற்றுப்படையையும் அவர் தான் ஏற்றிருக்கிறார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன், 500 அடிகளாலான நூல் இது. ஓகேவா? பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவன் யாரு? கரிகால சோழன் பெருவளத்தான். பொதுவா அகநூல்களுக்கு பாட்டுடை தலைவன் கொடுக்க கூடாது. நெடுநல்வாடையில வந்து பாண்டிய நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு அகநூல், அதுக்கு சொல்லக்கூடாது. அது ஏன் புறநூல்னு சொல்லப்படுது? சில பேர் புறநூல்னு சொல்றாங்களா, அதுக்கு காரணம் என்ன? அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அப்படி வந்தாலே அது புறநூல் தான் சில பேர் வாதாடுறாங்க. சரி, அதை விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகன் மகனார் நப்பூதனார். 103 அடிகளால் ஆனது. இதுதான் 10 பாட்டு நூல்கள்ல மிக குறைந்த அடிகளால் ஆன ஒரு நூல். மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார். மொத்தம் 782 அடிகளான நூல் இது. அதுல 354 அடிகள் மதுரையின் சிறப்பு பற்றி மட்டுமே கூறுகின்றன. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யாரு? தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். செருனா பகைன்னு அர்த்தம். தலையாலங்கானத்துல இவன் பாண்டியன், சோழன், சேரன், வேளிர் எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து தோக்கடிச்சான். தலையாலங்கானம் திருவாரூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. தலையாலங்கானம். இப்ப இந்த படத்துல பெய்யழகன் படத்துல கூட இந்த கட்சீன்ஸ்ல போயிடுச்சானு தெரியல, அதுல இருக்குது. தலையாலங்கான நெடுஞ்செழியன் 782 அடிகளால் ஆன நூல் இது. அப்புறம் நெடுநல்வாடை நக்கீரரால் ஏற்றப்பட்டது. ஏற்கனவே சொன்னேன். நெடுநல்வாடை வந்து பாட்டுடை தலைவன் கொடுக்க கூடாது. ஆனாலும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய புக்லயே கொடுத்திருக்காங்க, அதனால நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 188 அடிகளால் ஆனது. சமீபத்துல கேட்கப்பட்ட கேள்வி இது, 188 அடிகள். ஓகே, அடிகள்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டுல தான் 99 வகையான பூக்களின் பேரை கபிலர் சொல்றாரு. சரிங்களா? அதை தூக்கி சதுரகிராதில தான் அந்த பேர்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. அது ரொம்ப முக்கியமான தகவல். ஓகேவா? குறிஞ்சிப்பாட்டுக்கு பாட்டுடை தலைவன் கிடையாது. ஆரியரசன் பிரகதத்தன் அப்படின்னு ஒருத்தவன், அவனுக்கு தமிழின் பெருமை உணர்த்த வேண்டி கபிலர் பாட்டதான் சொல்லுவாங்க. 261 அடிகளால் ஆனது. நினைச்ச நேரத்துல 261 அடிகள்ல அவரால் பாட்டு எழுத முடியுது பாருங்க. பட்டினப்பாளையில மொத்தம் 301 அடிகள் நண்பர்களே. எப்படி மதுரை காஞ்சியை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட அடிகள், கவனிங்க, 354 அடிகள் மதுரையை பத்தி மட்டுமே சொல்லுதோ, அதே மாதிரி பட்டினப்பாளையில மொத்தம் 301 அடிகள். அதுல 217 அடிகள் பட்டினத்தின், அதாவது பட்டினங்கிறது என்ன? பூம்புகார், காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பை கூறுகின்றது. பட்டினப்பாளையை இயற்றியவர் கடிலூர் உருத்திரங்கண்ணார், கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? பூம்புகார் நகரத்துல வணிகம் எப்படி நடந்தது, கப்பல்கள்ல இருந்து பொருள்கள் எவ்வாறு ஏற்கப்பட்டன, எந்தெந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது, சுங்கம் வசூலிக்கப்பட்ட செய்திகள் எல்லாமே எங்க இருக்கு? பட்டினப்பாளையில் இருக்கு. கரிகால் பெருவளத்தான் தான் பாட்டுடை தலைவன். மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படுது. இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசியனார் ஏற்றின நூல் இது. நன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. நவீரமலையின் தலைவன், மலையுடைய பல்வேறு ஒளிகளை சொல்றதுனால மலைபடுகடாம். படிக்கும் பொழுதே அப்படியே கடமுடன் சத்தம் கேக்குது பாருங்க, மலைபடுகடாம். ஓகேவா? 583 அடிகளால் ஆனது. சோ 10 பாட்டுல மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3552 அடிகள் இருக்கு. இப்போ 10 பாட்டு நூல்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தலாமா? திருமுருகாற்றுப்படை, நல்லா கேளுங்க. இப்ப 8 தொகை நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அகவற்பாதான், கலித்தொகையை தவிர. கலித்தொகை மட்டும் கலிப்பா. ஓகேவா? 10 பாட்டு நூல்ல எல்லாமே அகவற்பாதான், 2 நூலை தவிர. மதுரை காஞ்சி வந்து வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா. அதே சமயத்துல பட்டினப்பாலை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா. மீது எல்லாமே ஆசிரியப்பா தான். இது எல்லாமே என்ன? ஆசிரியப்பா தான். பார்த்தலாமா? திருமுருகாற்றுப்படை முருகுன்னு அழைக்கப்படுது, புலவராற்றுப்படைன்னு அழைக்கப்படுது. முருகு, புலவராற்றுப்படை. இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. கூத்தராற்றுப்படைங்கிறது மலைபடுகடாம், புலவராற்றுப்படைங்கிறது திருமுருகாற்றுப்படை. ஓகேவா? திருமுருகாற்றுப்படை யார் ஏற்றினது? நக்கீரரை விட பெரிய புலவர் இருக்கா, அதனால புலவராற்றுப்படைன்னு வச்சீங்க சும்மா. ஓகேவா? ஆக்சுவலா புலவராற்றுப்படைன்னா பேர் வச்சிருக்கணும். ஆனா கொடுக்கிறதே யாரு? முருகன். கொடுப்பவரின் பெயர் திருமுருகாற்றுப்படை. கொடுப்பவருடைய பெயராலே அமைந்த நூல், அதனால இது திருமுருகாற்றுப்படைன்னு சொல்றாங்க. அப்புறம் கடவுள் பழம்பாட்டு என்றும் அழைக்கப்படுது. பொருணராற்றுப்படைக்கு எந்த பெயரும் இல்லை, எந்த சிறப்பு பெயரும் இல்லை. சிறுபானாற்றுப்படைக்கு சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை என்ற அடை உண்டு. பெரும்பானாற்றுப்படை பானாறு என்று அழைக்கப்படுது. இது அடிக்கடி கேட்கிறாங்க.
பாணாறு என்றும் சமுதாய பாட்டு என்றும் அழைக்கப்படுகின்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. ஓகேவா? அடுத்தது கூத்தராற்றுப்படை எது? மலைபடுகடாம். கூத்தராற்றுப்படை எது? மலைபடுகடாம். ஓகேவா? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி மதுரை காஞ்சிய சாவே சுப்பிரமணியம் எப்படி அழைக்கிறார்னா மாநகர் பாட்டுன்னு அழைக்கிறார். கூடர் தமிழ். என்னது? கூடல் தமிழ். அது அப்படியே ஒன்னா சேர்த்தா கூடற்றமிழ்னு வரும். கூடற்றமிழ். கூடல்ங்கிறதே மதுரை தானே. கூடல்ங்கிறது என்ன? மதுரை. கூடல்ங்கிறது என்ன? மதுரை. முக்கூடல் தமிழ் அப்படின்னு அழைக்கப்படுது. வெறும் கூடல்னு அழைக்கப்படுது. இல்ல மன்னிக்கணும், கூடல் காஞ்சின்னு அழைக்கப்படுது. கூடல் காஞ்சி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெருகுவள மதுரை காஞ்சி. ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. டேஷ் மதுரை காஞ்சி. பெருகுவள மதுரை காஞ்சி. காஞ்சி பாட்டு என்றும் அழைக்கப்படுது. அடுத்து குறிஞ்சி பாட்டு வருவோம். நச்சினார்க்கினியர் உரை என்ன சொல்லுதுன்னா குறிஞ்சி பாட்டை பெருங்குறிஞ்சின்னு சொல்லுது. சரியா? பெருங்குறிஞ்சின்னு சொல்லுது. குறிஞ்சி பாட்டு என்ன சொல்லுது? பெருங்குறிஞ்சின்னு சொல்லுது. காப்பிய பாட்டு களவியல் பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படுது. சில பேர் உளவியல் பாட்டு கூட சொல்றாங்க. காப்பிய பாட்டு களவியல் பாட்டு. அடுத்தது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை என்றும் முல்லை என்றும் அழைக்கப்படுது. படிச்சுக்கோங்க. நெஞ்சாற்றுப்படை என்றும் முல்லை என்றும் அழைக்கப்படுது. பட்டினப்பாலை. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு. பட்டினப்பாலையை வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கின்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. தமிழ் தூது. பட்டினப்பாலையை பாலைப்பாட்டு என்றும் சொல்வார்கள். நெடுநல்வாடை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 10 பாட்டின் இலக்கிய கருவூலம். தமிழ் கருவூலம் எது? புறநானூறு. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் எது? நெடுநல்வாடை. மொழி வளப்பெட்டகம், சிற்பப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. திருவிக்கு என்ன சொல்றாரு? தமிழ் சுரங்கம்னு சொல்றாரு. அது எது? நெடுநல்வாடை. நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்திகள் சங்க இலக்கியங்கள் பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான செய்திகள். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான செய்திகள். 8 தொகை 10 பாட்டு பத்தி எல்லா பாயிண்டையும் நான் கவர் பண்ணிட்டேன். பாடல் அடிகள் நான் கவர் பண்ணல. பாடல் அடிகளை தொகுத்து ஒரே வீடியோ நச்சுன்னு எக்ஸாம் முன்னாடி நான் தருவேன். அதை பார்த்தீங்கன்னா போதும். ஷார்ட்கட் கீட்கட் எல்லாமே அதில் போட்டு எக்ஸாம் முன்னாடி தரேன். அதை யூஸ் பண்ணீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற தலைப்பு ஒரே தலைப்பா கொடுத்திருந்தேன். பட் அத்தனையும் நீங்க ஒரே டைம்ல படிக்க வேண்டாம். அது நல்லதும் இல்லை. அதனால 3 பாகங்களா பிரிச்சுப்போம். முதல் பாகம் மட்டும்தான் டெஸ்ட் 1க்கான போர்ஷன். முதல் பாகம் மட்டும்தான் டெஸ்ட் 1க்கான போர்ஷன். ஓகேவா? ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.